அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 28. களப்பலராயர் கருடபதியின் கதி. ஊர் சபை மண்டபத்தை அவ்விரு போலி சந்நியாசினிகளும் அடைந்தார்கள். அங்கு ஏற்கனவே ஏராளமான மக்கள் வந்து குழுமி விட்டிருந்தார்கள். மேலும் மேலும் வந்து கூடிக்கொண்டே இருந்தார்கள். 30 குடும்பிகளில் வாழும் அவ்வளவு பேரும் அங்கு திரண்டு வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வானிலை கண்ட கச்சிராயரும் களப்பாளராயர் கருடபதியும் இவர்களைப் போல அந்த தேர்தலில் நின்ற மற்ற சில வேட்பாளர்களும் அவர்களை சார்ந்த ஆதரவாளர்களும் கூட சபை மண்டபத்துக்கு வந்து விட்டார்கள். தேர்தலுக்கென்று குறிப்பிட்ட நேரமும் நெருங்கியது. அரசாங்கத்தால் தேர்தல் அதிகாரியாக நியமித்து அனுபவப்பட்டிருந்த ஒருவர் தம் கடமையை தொடங்க தயார் செய்து கொண்டார். சோழ அரசாங்கம் வகுத்திருந்த ஊராண்மை தேர்தல் முறை மிக மிக உன்னதமான ஒன்றாகும். ஊர் சபையின் அங்கத்தினராக தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் என தீர்மானிக்க சில விதிகள் வகுக்கப்பட்டிருந்தன. காணிக்கடன் செலுத்துவதற்கு ஏற்ற கால்வேலி நிலமும் சொந்த வீடும் இருக்க வேண்டும். அல்லது சிறந்த நூல்களை கற்ற அறிஞர்களாகவும் செயலாற்றுவதில் திறமை உடையவர்களாகவும் அறநெறியில் பொருளீட்டி தூய வாழ்க்கை நடத்துவோராகவும் இருக்க வேண்டும். அவர்கள் 35 வயதுக்கு மேற்பட்டும் 75 வயதுக்கு உட்பட்டும் இருத்தல் வேண்டும். தேர்தலுக்கு முன்பு 3 ஆண்டுகள் வரை அவர்கள் எந்த ஊர் சபையின் அங்கத்தினராகவும் இருத்தல் கூடாது. இவையே தேர்தலுக்கு நிற்போரின் யோகிய அம்சங்களாக கொள்ளப்பட்டிருந்தன. வேட்பாளர்களாக நிற்க தகுதியற்றவர்கள் என தீர்மானிக்கவும் சில விதிகள் வகுக்கப்பட்டிருந்தன. அறுவகை பெரும் பழிகள் எனப்படும் கள்ளுண்ணல், களவாடல், பிறன் மனைவியை கூடல், பசுக்கொலை, அந்தனர் கொலை, தகா புணர்ச்சி என்ற இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்தவர்களும், கணிகை மகளிரோடு வாழ்ந்தவர்களும், வஞ்சனையால் பிறன் பொருளை கவர்ந்தவர்களும், ஊர் குற்ற பதிவு நூலில் பதிவு செய்யப்பட்டவர்களும், கள்ள கையெழுத்து இட்டவர்களும், எத்தகைய கையூட்டு பெற்றவர்களும், குற்றம் புரிந்ததற்கு தண்டமாக கழுதை மீதேறி ஊர்வலம் வந்தவர்களும், இதற்கு முன்பு ஊரவை உறுப்பினராக இருந்தபோது கணக்கு காட்டாதிருந்தவர்களும், அரசாங்கத்திற்கு வரி கொடாமல் எய்த்தவர்களும் எந்த தேர்தலிலும் நிற்க தகுதியற்றவர்கள் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இப்படிக்கின்றி மேற்சொன்ன குற்றங்கள் புரிந்தோரின் நெருங்கிய உறவினரும் தேர்தலில் பங்கு பெற முடியாது. குற்றம் செய்தவரின் சிற்றன்னை, பெரியன்னை, தாய், தந்தை, சகோதரர், மாமன், அத்தை இவர்களுடன் பிறந்தவர்கள், பெண் கொடுத்த மாமன், அவனுடன் பிறந்தோர், மனைவி, மனைவியுடன் பிறந்தோர், மகனை மணந்தவள் ஆகிய இவர்கள் எந்த தேர்தலிலும் நிற்க தகுதியற்றவர்கள் என கொள்ளப்பட்ட நெருங்கிய உறவினர்களாவர். இத்தகைய ஜனநாயக பண்பின் அடிப்படையிலேயே சோழ மன்னர்கள் வழி வழியாக கோலோச்சி வந்தமையால்தான் அவர்களுக்கு ஜனநாதர் என்ற விருது பெயரை மக்கள் வழங்கியிருந்தார்கள். குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியே நிற்கும் உலகு என்ற வள்ளுவர் வாக்கை மெய்ப்பித்த நாடு சோழ நாடு. தேர்தலுக்கென குறிப்பிட்ட நேரம் வந்தது. தேர்தல் அதிகாரி எழுந்து நின்று மக்களை பார்த்து கையசைத்தார். எங்கும் அமைதி நிலவியது. புலி லட்சணை இட்ட 2 புதிய பெரிய மண் குடங்கள் உயர்ந்த மனை ஒன்றின் மீது கொண்டு வந்து வைக்கப்பட்டன. வயது வந்து வாக்குரிமை பெற்ற ஒவ்வொருவரும் தத்தமது குடும்பில் உள்ள தமக்கு பிடித்த தலைவர் ஒருவரின் பெயரை மறைவாக சென்று ஒரு ஓலையில் எழுதி கொண்டு வந்தனர். அப்படி எழுதி கொண்டு வந்த எல்லா ஓலைகளையும் கர்ணத்தான் என்ற அதிகாரி வாங்கி அவற்றை ஒன்றாக சேர்த்து கட்டினான். பிறகு அவ்வோலை கட்டின் தலைப்பில் அவற்றை வழங்கிய குடும்பின் பெயரை தனி ஓலை ஒன்றில் எழுதி கட்டினான். அப்படி கட்டப்பட்ட ஓலையின் பெயர் வாயோலை என்பதாகும். கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் வந்து மனை மீது இருந்த 2 குடங்களில் ஒன்றை எடுத்து அதை எல்லோரது முன்னிலையிலும் கவிழ்த்து காட்டி அதில் ஒன்றுமில்லை என்பதை தெரிவித்துவிட்டு பழையபடி அக்குடத்தை மனை மீது வைத்தார். உடனே கர்ணத்தான் கையில் இருந்த வாக்கு ஓலைகளின் கட்டை அந்த குடத்தில் கொண்டு வந்து போட்டான். இப்படியே திருக்கழிப்பாலையை சேர்ந்த 30 குடும்பிகளின் வாக்குரிமை ஓலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு கட்டாய் குடத்தில் இடப்பட்டன. இது முடிந்ததும் தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் ஊர் கணக்கன் என்பான் எழுந்து வந்தான். அவன் கூட்டத்தை நோக்கி தன் 2 கரங்களையும் உயர்த்தி 10 விரல்களையும் நன்கு விரித்து காட்டிவிட்டு முதல் குடத்தில் இடப்பட்ட 30 ஓலைக்கட்டுகளில் ஒரு கட்டை எடுத்து அதன் வாய் ஓலையை அவிழ்த்து வாக்கு ஓலைகளை உதிரியாக்கி அப்படியே 2வது குடத்தில் போட்டான். பிறகு அந்த குடத்தை தூக்கி நன்றாக குலுக்கி கீழே வைத்தான். தேர்தல் அதிகாரி கூட்டத்திலிருந்து புத்தியறியா சிறு பாலகன் ஒருவனை அழைத்து வந்து 2வது குடத்தில் உதிரியாக கலைந்து கிடந்த ஓலைகளில் ஒன்றை எடுத்து தர சொன்னார். அந்த பாலகன் இவ்வாறே ஒரு ஓலையை எடுத்து ஊர் கணக்கனிடம் கொடுத்தான்.
அதை பெற்ற கணக்கன் அதிலுள்ள பெயரை மக்களுக்கு கேட்குமாறு உரக்க படித்தான். எங்கள் ஊரின் அவை உறுப்பினராக வானிலை கண்ட கச்சிராயர் வரவேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். இது கேட்ட மக்கள் கூட்டம் மகிழ்ச்சி பேரொலி எழுப்பி கைதட்டி ஆரவாரம் செய்தது. வானிலை கண்ட கச்சிராயர் வாழ்க, கோனேர் இன்மை கொண்டார் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொழிகள் அந்த ஊர் சபை மண்டபத்தையே அதிர வைத்தன. கூட்டத்தோடு கூட்டமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த போலீஸ் சந்நியாசினிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை பூத்து கொண்டனர். திடீரென கூட்டத்திலிருந்து ஒரு குரல், அவசரப்பட வேண்டாம், இன்னும் 29 குடும்ப கட்டுகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றாவது எங்கள் தலைவர் களப்பலராயர் கருடபதியை தேர்ந்தெடுக்கும் என்று ஆத்திரமாக கூவியது. அமைதி அமைதி என்று கத்தினான் ஊர்கணக்கன். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினரின் பெயரை தேர்தல் அதிகாரி ஒரு ஓலையில் எழுதி கொண்டார். மறுபடியும் முன்பு போலவே முதல் குடத்தில் இருந்த குடும்ப வாக்கு கட்டுக்களிலிருந்து ஒன்றை எடுத்து பிரித்து மறு குடத்திலிட்டு குலுக்கி அதிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து அதன் கண்ணுள்ள பெயரை படித்து காட்டி அப்பெயரை தேர்தல் அதிகாரி எழுதி கொண்டார். இப்படியே இந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஊர் அவைக்கு 30 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒரு குடும்புக்கு இக்காலத்தில் இதனை பிற்கா என்று சொல்லப்படுவதோடு ஒப்பிடலாம். ஒரு பிரதிநிதி வீதம் அமைவர். இவர்களை பெருமக்கள் என்று அழைப்பார்கள். ஊராட்சியை செவ்வையாக நடத்தும் பொறுப்பு இவர்களை சார்ந்தது. இவர்கள் தங்களுக்குள் ஒவ்வொரு வாரியங்களாக பிரித்தெடுத்து கொண்டு அந்தந்த வாரியத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களில் 12 பேர் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வர். இவர்களுக்கு வாரியம், அதாவது செயற்குழு என்று பெயர். இவர்கள் வயதிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் முதிர்ந்தோரான ஒருவரை தம்மிலிருந்து தேர்ந்தெடுத்து அவை தலைவர் ஆக்குவர். அத்தலைவருக்கு ஆண்டு வாரியம், பொன் வாரியம், பஞ்ச வாரியம், தோட்ட வாரியம், அற வாரியம், உதாசீன வாரியம் என்று இவ்வாறு பல வாரியங்கள் இருப்பார்கள். நீதி வாரியம் என்பது ஆண்டு வாரியத்திடமே ஒப்படைக்கப்படும். ஏரி, குளம், ஊருணி முதலிய நீர்நிலைகளை பாதுகாத்தலும் விளைநிலங்களுக்கு வேண்டிய அளவு நீர்ப்பாசனம் அளிப்பதும் மதகு பாலம், அணை முதலானவற்றை பாதுகாப்பதும் ஏரி வாரியத்தின் கடமை. தோட்டங்கள், நந்தவனங்கள் முதலானவற்றை கண்காணிப்பது தோட்ட வாரியத்தின் வேலை. அக்க சாலையிலிருந்து, அதாவது நாணயம் அச்சிடும் இடம் தயாராகி அரசாங்கத்தின் தலைமை பொக்கிஷத்துக்கு போய் அங்கிருந்து நாடு பூராவுக்குமாக செலவாணியில் வரும் காசுகளை அவ்வப்போது ஆராய்ந்து கள்ள நாணயம் புழக்கத்தில் வராமல் பார்த்து கொள்வது பொன் வாரியத்தின் கடமை. பஞ்சம், வெள்ளச்சேதம் முதலியன ஏற்பட்டால் அவற்றிலிருந்து ஊர் மக்களை காப்பாற்றும் முன்னேற்பாடாக அவர்களிடமிருந்து நெல், கேழ்வரகு, சாமை, திணை போன்ற தானியங்களையும் வேறு பல உணவுப் பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து பாதுகாப்பது பஞ்ச வாரியத்தின் வேலை. ஆதுர சாலை, கல்விக்கூடம், அறநிலையம், கோயில் முதலானவற்றை மேற்பார்வை பார்த்து கொள்வது அறவாரியத்தின் பொறுப்பு. ஊருக்கு வரும் துறவிகளையும் கடவுள் அடியார்களையும் சமய பிரச்சாரகர்களையும் தக்கபடி வரவேற்று உபசரித்து அனுப்பி வைப்பது உதாசீன வாரியத்தின் வேலை. வழக்குகளை விசாரித்து நீதி வழங்குவோர் நீதி வாரியம். குற்றவாளிகளை தண்டிக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. சிறை தண்டம், பொன் தண்டம், தலையிடல், கழுதை மேல் ஏற்றுதல், நீரில் அழுத்தி அழுத்தி எடுத்தல், வெயிலில் நிற்க வைத்தல் முதலிய தண்டனைகள் குற்றங்களுக்கு வழங்கப்பட்டன. மரண தண்டனையும் கசையடி தண்டனையும் மன்னன் மட்டுமே அளிக்க அதிகாரம் உண்டு. தேச துரோகிகளுக்கே பெரும்பாலும் இந்த தண்டனைகள் அளிக்கப்படும். வழக்குகளை விசாரிக்க நீதி வாரியம் மூவகை வழிகளை கடைபிடிப்பது வழக்கம். அவை ஆட்சி, ஆவணம், அயலார் காட்சி என்பனவாம். ஆட்சி என்பது தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் வழக்கம். ஆவணம் என்பது பத்திரங்களாகும். அயலார் காட்சி என்பது சாட்சியாகும். இவற்றை கொண்டே வழக்குகள் விசாரணையாகி நீதி வழங்கப்படும். சோழ அரசாங்கத்தின் பிரதான வருவாயாக நிலவரியே கொள்ளப்பட்டது. இதற்கு காணிக்கடன் என்று பெயர். இவ்வரியை நெல்லாகவோ பொற்காசாகவோ செலுத்தலாம். விளைச்சலில் 6ல் 1 பங்கே வரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த வரியை தவிர வேறு பல வரிகளும் இருந்தன. திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் அரைக்கால் பணத்தை வரியாக செலுத்த வேண்டும். இதற்கு கல்யாண கானம் என்று பெயர். குசக்கானம், நீர்க்கூலி, மீன்பாட்டம், ஓடக்கூலி, செக்கிரை வகைகளும் இருந்தன. இவையெல்லாம் தொழில் வரியாக வசூலிக்கப்பட்டன. ஈழும் பூச்சி என்னும் வரி ஒன்றும் இருந்தது. இது கள் இறக்குவோரிடமிருந்து வாங்கும் கலால் வரியாகும். அனபாயனின் ஆட்சியில் உள்கு வரி என்ற சுங்க வரி வசூலிக்கப்படவில்லை. இவ்வரியை தவிர்த்தவன் முதலாம் குலோத்துங்கனாவான். இதனால் அவனுக்கு சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற சிறப்பு பெயரும் வந்தது.
புவிராசராசர் மனு முதலானோர் நாளில் தவறாத சுங்கன் தவிர்த்தோன் என்றும் கலகமும் கங்கமும் காய்கலியும் மாற்றி உலகை முன்காத்த உறவோன் என்றும் மகாகவி ஒட்டக்கூத்தரும் பாடி புகழ்ந்தது இம்மன்னனைத்தான். சோழ நாட்டில் வரி கொடாமல் ஊரை விட்டு ஓடி போகிறவர்களின் சொத்துக்களை விற்று வரி பணமாக ஈடு செய்து கொள்வதும் வழக்கத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட உன்னதமான சோழ ஆட்சியின் முறைமைகளை உள்ளடக்கி கொண்டிருந்ததான அந்த தேர்தல்தான் இப்போது திருக்கழிப்பாலையிலும் நடந்து முடியும் தருவாயில் இருந்தது. 29 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர். இன்னும் ஒரே ஒரு உறுப்பினர் தாம் தேர்வாக வேண்டும். அந்த ஒரே குடும்பி வாக்கொலையில்தான் களப்பலராயர் கருடபதியின் தலைவிதி அடங்கி இருந்தது. அதிலும் அவர் தேர்வாகவில்லை என்றால், இதுவரை தேர்வாகியிருந்த உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் அனபாயனின் தில்லை திருப்பணிகளை பலமாக ஆதரிப்பவர்கள். அவர்களில் சிலர் வைணவர்களாகவும் இருந்தனர். ஆனால் அவர்களெல்லாம் உண்மையான வைணவ சிரோன்மணிகள். வைணவத்தின் ஜீவனில் பாதி ஜீவன் சைவம் என்பதை உணர்ந்தவர்கள். அனபாயனின் தூய உள்ளத்தை முற்றும் அறிந்தவர்கள். ஆகவே அங்கு தேர்வான உறுப்பினர் அவ்வளவு பேரும் தோளோடு தோள் சேர்ந்து அமர்ந்திருந்தனர். எனினும் இந்த கடைசி தேர்வில் கருடபதி தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் திருக்கழிப்பாலையின் நிலைமையே தலைகீழாக மாறிவிடும். அதை கொண்டு மற்ற ஊர்களில் தேர்தல் நிலைமையையும் ஒருவாறு ஊகித்து கொள்ளலாம். கருடபதி வெற்றி பெற்றால் சோநாடு முழுவதும் பல கருடபதிகள் வெற்றி பெற்று அனபாயனின் ஆட்சியை எதிர்க்க தயாராகிவிட்டார்கள் என்று முடிவு செய்து கொள்ளலாம். கருடபதியின் வெற்றி என்னுடைய வெற்றி போல ஆகும் என்றல்லவா காலத்தி தேவன் சொல்லிக் கொண்டு இருந்தானாம். 30வது தேர்வு ஓலை படிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம்! அதிலும் கருடபதி தோற்றார். இந்த செய்தியை கேட்ட மக்கள் எல்லையற்ற குதூகல ஆரவாரம் செய்து பல கோஷங்களை எழுப்பினர். வெட்கத்தால் தலை குனிந்திருந்த கருடபதி அங்கிருந்து போய்விட தட்டு தடுமாறி எழுந்தார். அதே சமயம் எங்கிருந்தோ கிர் என்று சுழன்று வந்த ஒரு கத்தி கருடபதியின் மார்பில் பளீரென்று பாய்ந்து புகுந்தது. ஹா என்று அலறிக்கொண்டே அவர் அடியற்ற மரம் போல கீழே சாய்ந்தார். இதை அறிந்த ஜனக்கூட்டம் பரபரப்பும் பீதியும் அடைந்து நாலா பக்கமும் சிதறி ஓட தலைப்பட்டது. எங்கெங்கும் ஹோ ஹோ என்ற இரைச்சல் ஒலி எழுப்பி விண்ணையும் மண்ணையும் அதிரச் செய்தது. இப்படி கத்தி கூவி கொண்டு ஓடிய மக்களுடன் சேர்ந்து அந்த போலி சமண துறவினிகளும் ஓடினார்கள். பரிவாதினியின் கைகளை பற்றி கரகரவென்று இழுத்து கொண்டு ஓடினாள் முக்கோக்கிழானடி. நீண்ட நேர ஓட்டத்திற்கு பிறகு அவ்விரு பெண்களும் அந்த ஞாழல் மரத்தண்டை வந்து நின்றனர். அங்கே ஞாழல் மரவேரில் கட்டி போட்டுவிட்டு சென்ற முக்கோக்கிழானடியின் அருமை குதிரையை காணோம். பரிவாதினியும் முக்கோக்கிழானடியும் பதறிவிட்டனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.